ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரௌசரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டூல்ஸை வச்சு எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெய்லி குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் சம் வெப்சைட் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆச்சு, இன்றைக்கி ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஏதோ மாற்றிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ரௌசர் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரௌசரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் உடனே ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணிக்க முடியும். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு சின்ன டூல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு குரோமில் போயிருங்க, ஏதோ ஒரு ப்ரௌசரில் போயிட்டு அதில் ஆன்வி ப்ரௌசர் ரிப்பேரிங் டூல்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நிறைய வெப்சைட் லிங்க் வரும். இதில் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் அந்த ஃபஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ டவுன்லோடு கொடுக்குறேன். சும்மா ஒரு 8 MB இருக்கிற சாஃப்ட்வேர் தான். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். லான்ச் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் 3 ப்ரௌசர் மட்டும்தான் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெக்ஸ்ட்டு குரோம் ப்ரௌசர், நெக்ஸ்ட்டு மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ். இந்த 3 ப்ரௌசர் மட்டும்தான் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். மற்ற ஓப்ரா, சஃபாரி இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி 3 சாஃப்ட்வேர் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இதில் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகலை, சம்டைம் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இதில் என்னென்ன ரிப்பேர்லாம் பண்ணலாம்னா ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிடும், கேட்ச் மெமரி தூக்கி விட்ருவோம். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருவோம். சம்டைம் வெப்சைட் ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ரௌசரில் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ரிப்பேர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணணும், டிக் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ரிப்பேர் கொடுக்கலாம். தெரியலனா நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் ரிப்பேர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 17 ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிருக்கு, ரிப்பேர் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது குரோம். இப்போ நான் மோசிலா போடுறேன். மோசிலாவும் அதே மாதிரி நான் ரிப்பேர் கொடுக்குறேன். மோசிலா ஓப்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ரிப்பேர் கொடுக்குறேன். ரிப்பேர் பண்ணுறப்ப ஒன் டைம் ப்ரௌசர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குரோம் ப்ரௌசர் அதே மாதிரி தான். இப்போ இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சம்டைம் ரிப்பேர் பண்ணி எனக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இதில் டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இது குரோமில் இருக்குது. நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலுமே இது ஸ்ட்ரெயிட்டாக குரோம் போகிற மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் வேணால் டிஃபால்ட் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் குரோம், மோசிலா இல்லாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எது வேணால் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஎன்எஸ் சம் வெப்சைட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் டிஎன்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மாற்றலாம். அதை எப்படி மாற்றுறதுன்னா, சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டி கொடுங்க. இப்போ ஐபி கான்ஃபிக் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆல். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டிஎன்எஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த டிஎன்எஸ் சர்வர்னு இருக்குல்ல, இதில் ஐபி வெர்ஷன் 4 இருக்கும் பாருங்கள். எங்கே இருக்குது? ஓகே, இதுதான் கீழே இருக்கிறது வெர்ச்சுவல். இப்போ இதில் இது டிஃபால்ட் கேட்வே இங்கே இருக்குது. ஐபி வெர்ஷன் 4 இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். மெயினாக ஏதோ ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா மெயினாக நாம் என்ன பண்ணோம்னா இந்த டிஎன்எஸ் சர்வர் தான் ஃபஸ்ட்டு மாற்றுவோம். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ் சர்வர். இப்போ எனக்கு கூகுள் டிஎன்எஸ் சர்வர் வேணும். அதாவது இங்கே போயிட்டு இப்போ நான் கூகுள் டிஎன்எஸ் சர்வர் மாற்றிடுறேன். இங்கே மாற்றினோடனே நீங்கள் எப்படி செக் பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே
மறுபடியும் நான் கொடுத்து செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டிஎன்எஸ் சர்வர் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த வெப்சைட் வந்து எது ஓப்பன் ஆகலையோ இந்த டிஎன்எஸ் மாற்றிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை போட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலைன்னா அடுத்தது வந்து ஓப்பன் டிஎன்எஸ் இதை கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அது ipconfig/r ஆல் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து இங்கே மாறி இருக்கும். இப்போ வந்துட்டு எந்தெந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ ரிப்பேர் பண்ணியும் திரும்பவும் வந்துட்டு இந்த டிஎன்எஸை வந்து நீங்கள் மாற்றி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.